ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கம் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகிலுள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல்வணக்கங்கள். இந்த பால்வெளி மண்டலம், பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள் போன்றவைகளால் இயக்கம் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் ஆயக்கலைகள் 64 ஜோதிடம் 8வது கலை. இந்த ஜோதிடத்தின் மூலம் சொல்ல முடியாத தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்றே சொல்ல தோன்றுகிறது. அது அப்படி சொல்ல முடியாத பட்சத்தில் நமக்கு போதுமான அளவுக்கு அனுபவமும் அறிவும் குறை என்பதை தவிர வேறு காரணங்கள் இருக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதில் ஒரு பக்கம் பரிகாரம் இல்லை என்று ஒரு சிலர், பரிகாரம் இருக்கிறது என்று ஒரு சிலர், இதற்கு இடைப்பட்ட வகையில் பரிகாரம் இருக்கிறது, பரிகாரம் இல்லை என்று இரண்டையும் சுட்டிக்காட்ட நம்முடைய சிறிய முயற்சி. பரிகாரம் இல்லை என்றால் யாருக்கு பரிகாரம் இல்லை? லக்கணத்துக்கு எட்டக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி, அந்த கிரகம் நின்ற கிரகத்தினுடைய அடுத்த முன்பின் உள்ள நட்சத்திரங்கள், அதாவது ஜென்ம அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள் மற்றும் 8க்குரியவனுடைய 3 நட்சத்திரங்கள், இது 3 வகை. அடுத்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களுக்கு பரிகாரம் இல்லை. செவ்வாய் எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த ராசிக்குரிய கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களுக்கு பரிகாரம் இல்லை. செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்துக்கு உடையதோ அந்த கிரகத்தினுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களுக்கு பரிகாரம் இல்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இவர்களால் ஏற்படக்கூடிய ஊழ்வினை பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது கடந்த 25 ஆண்டுகளில் நாம் தேடிய தேடல்களில் கண்ணில் பட்ட தகவல்கள் இவைகள் மட்டும்தான். ஆக லக்கணத்துக்கு 8க்குரியவனுடைய சம்பந்தமும் காலபுருஷனுக்கு 8க்குரியவனுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு கிரகம் ஒரு தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் அந்த பரிகாரங்கள் இந்த பூமியில் நீர் நிலம் நெருப்பு காற்று இந்த 4 சார்ந்த காரணிகளால் மட்டும் இந்த பூமி உருவானது. இந்த 4ல் எந்த ஒரு தத்துவம் உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு உகந்ததாக அமைகிறதோ அந்த தத்துவத்தில் உள்ள ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி காலத்தில் அந்த கிரகம் ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஆணாகவும் ஆண் தெய்வத்தையும், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் பெண் தெய்வத்தையும், அல்லது ஆண் ராசியில் பெண் கிரகமாக இருக்கும் பட்சத்தில் உக்கிரம் கோணம் கொண்ட பெண் தெய்வம், பெண் ராசியில் ஆண் நட்சத்திரங்கள் இருக்கும் பட்சத்தில், ஆண் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் முக உருவம் மனித முகம் இல்லாத தெய்வங்களை, உக்கிர தெய்வங்களை வணங்கி வருவது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற முறை நம் வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி அது நடைமுறையில் ஒத்து போயிருக்கிறதை கவனித்திருக்கிறேன். அந்த வகையில் நெருப்பு ராசியான மேசம், சிம்மம், தனுசு, காற்று ராசியான மிதனம், துலாம், கும்பம், இந்த 6 ராசிகளில் ராகுவோ கேதுவோ நின்று அல்லது ராகுவனுடைய நட்சத்திரத்தோ கேதுவனுடைய நட்சத்திரத்திலேயோ ஒரு கிரகம் நின்று அது லக்கணத்துக்கு பாதகாதிபதியாகவோ அல்லது மாரகாதிபதியாகவோ அல்லது குறைந்த பாகை பெற்ற கிரகமாகவோ இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தருகிறார்கள். அப்படி பாதிப்பையும் சங்கடத்தையும் தரும் பொழுது ஒரு அற்புதமான திருத்தலத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த திருத்தலத்திற்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை வளர்வரையில் உங்கள் பிறந்த தினம் எதுவோ அந்த தினத்துக்குரிய கிழமையில் சென்று
3 முறை வணங்கி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் உருவாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஆலயம். ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் இவர் மருதமலையை இருப்பிடமாக கொண்டு சித்து நெறிகளை கடைபிடித்து கொண்டிருந்தார். நாக சர்ப்பங்களின் பரிபாசை அறிந்தவர்கள் நாகங்களுடன் சஞ்சாரம் செய்வதே இவருக்கு பொழுதுபோக்கு. பல 100 ஆண்டுகள் வரை இவர் உயிர் வாழ்ந்த சர்ப்பம் ஒன்றை ஆட்டுவித்து தன் எதிரிலேயே நாகரத்தினத்தை அந்த பாம்பின் வாயிலிருந்து உமிழச் செய்தார். இந்த வழியே வந்த சட்டைமுனியை கவனித்தார். இதை சட்டைமுனி பெரும் சித்தராவார். சட்டைமுனியை வரவேற்று உபசரித்த பாம்பாட்டி சித்தர் தன்னை சிஷியனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். சித்து விளையாட்டை நேரில் பார்த்தபடியால் பாம்பாட்டியை சிஷியராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு தீட்சை கொடுத்தார் சட்டைநாதர். தீட்சையை பெற்ற பாம்பாட்டி சித்தர் பல அபூர்வ சித்துக்களை பல இடங்களில் நடத்தினார். இவர் சித்தர் ஆருடன் என்ற சுவடி நூலை இயற்றியுள்ளார். சித்தர் பாடல் தொகுப்பில் இவர் பெயரில் சுமார் 129 பாடல்களுக்கு மேல் உள்ளன. இந்த சித்தர் வாழ்ந்த காலம் சுமார் 123 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. மருதமலையில் பாம்பாட்டி சித்தர் குகை சுனை இன்றும் இருக்கிறது. இவர் விருத்தாச்சலத்தில் ஜீவசமாதி அடைந்தார் என்றும் ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் சித்தரின் ஜீவசமாதி சங்கரன் கோவில் திருத்தலத்தில் கோவிலின் ஈசானிய மூலையில் இருக்கிறது. நாகதோஷம் உள்ளவர்கள் சங்கரன் கோவில் சென்று நெய் தீபமிட்டு வணங்கி வர உங்களுடைய தோஷம் நீங்கி சிறப்படைவார் என்று சொல்லப்படுகிறது. இவரது சிஷியரை 724 ஆண்டுகள் வாழ்ந்த சிவபிரகாச சித்தயோகி என்று சொல்லப்படுகிறது. ஆக நெருப்பு வீட்டில் இருக்கக்கூடிய கேது சர்ப்பத்தின் கிரகமான சர்ப்பத்தின் நட்சத்திரமான அசுபதி மகம் மூலம் காற்று வீட்டில் இருக்கக்கூடிய சர்ப்ப கிரகத்தினுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம். இந்த 3 நட்சத்திரங்கள் அதில் 3 நட்சத்திரங்கள் இந்த 6 நட்சத்திரத்தில் உங்களுக்கு வளர்பறையில் இந்த 6 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் அமைகிறதோ அந்த நட்சத்திரத்தன்று பாம்பாட்டி சித்தனுடைய ஜீவசமாதி ஆலயத்துக்கு சென்று வரும் பொழுது ராகு கேதுவனுடைய தோஷம் வெகுவாக குறைந்து சுப பலனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். இதில் சில வாடிக்கையாளருக்கு சொல்லி அவர்கள் அந்த ஆலயத்துக்கு சென்று வந்த பிறகு உடலும் மனமும் ஒரு சேர இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த காணொலியை காணும் நீங்கள் உங்களுக்கு ஊருக்கு அருகில் இந்த கோயில் இருக்கும் பட்சத்தில் அல்லது இந்த சமாதி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாகவே ஒரு முறை சென்று வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உருவாகும் என்று கூறி மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம். தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ எம்மை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.